அடுத்ததாக கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோயில்ல துபாயிலிருந்து வந்த நபர்கிட்ட 1,99,000 ரூபாயை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செஞ்சிருக்காங்க. கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் பக்கத்தில் இருக்கக்கூடிய குமாரக்குடி பகுதியில் தேர்தல் பறக்கும் படையினர் தணிக்கையில் ஈடுபட்டிருக்காங்க. அப்ப தஞ்சாவூர் சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் வந்த காரை நிறுத்தி பரிசோதனையும் செஞ்சிருக்காங்க. அதுல திருவாரூர் மாவட்டம் ராஜமன்னார்குடி பகுதியைச் சேர்ந்த ராஜேஷ் என்பவர் வெளிநாட்டு கரன்சி அப்புறம் இந்திய நாட்டு ரூபாய்கள் என மொத்தமா 1,99,375 ஆவணம் இல்லாம எடுத்து வந்திருக்காரு. அவர்கிட்ட இருந்த ரொக்க பணத்தையும் கைப்பற்றிய தேர்தல் பறக்கும் படையினர் காட்டுமன்னார் கோவில் வட்டாட்சியர் அலுவலகத்துல ஒப்படைச்சிருக்காங்க. பணம் கொண்டு வந்த ராஜேஷ் தான் துபாய் நாட்டுல பணி செஞ்சுட்டு அங்க நிலவக்கூடிய போர் பதற்றம் காரணமா பல்வேறு பிரச்சனைகளுக்கு இடையில நீண்ட போராட்டத்திற்கு அப்புறமா சொந்த ஊருக்கு திரும்பி இருக்கிறதாகவும், இது நான் துபாயில சம்பாதிச்ச பணம்னோ இதற்கான ஆவணம் கிடைக்கிறது தற்போதைய சூழல்ல சிக்கலா அமைஞ்சிருக்கணும் சொல்லியிருக்கார். தேர்தல் பணிக்குழுவினர் இதை பரிசீலனை செஞ்சு தன்கிட்ட இருந்த பறிமுதல் செஞ்ச பணத்தை திரும்ப அளிக்கணும்னு அவர் வேண்டுகோள் விடுத்திருக்காரு. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.